Hi friends, welcome to my channel Honey Talks. நான் வந்து குவாரண்டைன் கோயின்னு ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் டோட்டலி 8 ரவுண்ட்ஸ் இருந்தது. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ட்ரெடிஷ்னல் ரவுண்ட். ஸோ அதுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் ஆனேன். அதோட வீடியோ தான் இது. ஸோ எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா காஸ்ட்யூம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு என்கிட்ட இருக்கிற ஓல்டு சாரியில் ஒரு பீகாக் பிரிண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி அதை வந்து ப்ளவுஸ் மாதிரி ட்ராப் பண்ணிக்கிட்டு அண்டு கீழே இருக்கிற அந்த ஃப்ளீட்ஸை வந்து ஸ்கர்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஃபுல் லுக் பார்க்குறதுக்கு ஒரு கவுன் ஸ்டைலில் இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது என்னோடய பாப்பா வந்து ஒரே நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நான் மேக்கப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் மற்றவங்களுக்கு பண்ணணுன்னா ஈஸியாக பண்ணிவிடுவேன், எனக்கு பண்ணணுன்னா கொஞ்சம் பயம். ஸோ எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் யூஸ் பண்ணுறது வந்து க்ரே கலர் லென்ஸ். ஸோ நீங்கள் லென்ஸ் டேரெக்டாக வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி அப்ளிகேட்டரில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ டைமும் சேவ் ஆகும் நம்மளுக்கு. டன்டடைன், லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஐப்ரோ வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு ஐப்ரோஸில் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஐப்ரோ நம்ம ட்ரா பண்ணும்போது அது கொஞ்சம் திக்காக டென்ஸாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டும். ஸோ அது மாதிரி நம்ம அழகாக வந்து ஐப்ரோவை ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஐப்ரோ எப்படி நம்ம ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீன்வேல் என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே கொடுத்துருக்கேன், honey_makeup artistry. ஸோ இந்த ஐடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஹேர் ஸ்டைல் வீடியோ, மேக்கப் வீடியோ அண்ட் நிறைய செல்ஃப் க்ரூமிங் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ உங்களுக்கு ப்ரைடல் மேக்கப் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லுக் நான் க்ரியேட் பண்ணி கொடுப்பேன். இப்போ ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை கிளியராக வந்து கன்சீலர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேப் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் அண்ட் நம்மளுடைய ஐ வந்து நல்லா ஹைலைட் ஆகி தெரியும். ஸோ ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு ஐ பேஸ் போட்டுட்டு இப்போ என்னோடய க்ரீஸ் கான்டோருக்கு ஒரு பிங்க் ஷேட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் ஷேட் ப்ளூ வித் லாவெண்டர் கலர் மிக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ மேக்கப் நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ப்ரைடல் ஜாபில் பிஸியாக இருந்ததால் என்னால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக வந்து நான் இனிமேட்டு வந்து ரெகுலராக வீடியோஸ் போடலான் இருக்கேன். ஸோ என்னோடய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து காத்துட்ருக்கு. இப்போ நான் கட் க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளூ வித் பர்பிள் மிக்ஸில் வந்து ஒரு ஷேட் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோடய இன்னர் கார்னரில் என்னோடய ட்ரெஸ்ஸோட மேட்சிங் கலர் அண்ட் அவுட்டர் கார்னரில் லாவெண்டர். ஸோ இதுதான் என்னோடய ஐ மேக்கப் லுக். ஸோ நான் எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் பிளெண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் பிளெண்ட் பண்ண தான் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வரும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னோடய இன்னர் கார்னரில் ப்ளூ கலர் கிளிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக தெரியும், க்ளூவாக இருக்கும் நம்ம ஹை வந்து பார்க்கும்போது. ஸோ ரெண்டு ஹைலையும் வந்து நான் இன்னர் கார்னரில் அந்த கிளிட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எது பண்ணாலுமே 2 ஐக்குமே காமனாக பண்ணணும். ஸோ அப்போ தான் ஈவனாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நான் அவுட்டர் கார்னரில் லாவெண்டர் வந்து கொடுத்துக்கிட்டேன். லாவெண்டர் வித் பர்பிள் மிக்ஸ் மாதிரி ஒரு ஷேடு. ஸோ அவுட்டர் கார்னரில் நம்ம எப்போவுமே கொஞ்சம் டார்க் ஷேட் போனால் தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் லாவெண்டர் கலர் கிளிட்டர்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து டபுள் ஷேட் மாதிரி நம்மளுக்கு லுக் கொடுக்கும். தட்ஸ் இட். என்னோடய ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய ஃபுல் லுக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீட் யூ ஆல் இன் another video. Bye bye.